Good evening, praise Lord. Welcome to this video. இப்போ இந்த எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் எனக்கு எப்படி யூஸ் பண்ணோம் அதெல்லாம் எங்களுக்கு கல்லூரியில் கற்றுக் கொடுத்தாங்க. அதனால் நான் இதெல்லாம் செய்ய முடியுது. ஏன்னா நான் எப்படி ஊழியக்காரியாக நான் மாறுவேன் அப்படின்ட்டு சிறு வயதில் எல்லாருக்கும் வீட்டில் தெரிஞ்சிருக்கு. அதனால் அதை தடுக்கிறதுக்கு என்னென்ன செய்ய முடியுமோ எல்லாமே அவங்க செஞ்சு பார்த்தாலும் கர்த்தர் இந்த மாதிரி ஒரு புதிய வழியை எனக்காக வைத்திருக்கிறார். நிறைய பேருக்கு ஊழியம்னா பிடிக்கிறதில்ல. அவங்க அதான் புவராக இருப்பாங்க, சோத்துக்கு இல்லாதவங்களாக இருப்பாங்க நம்ம நினைக்கிறாங்க. கர்த்தருடைய வழிகள் விசேஷமானதாகவும் வித்தியாசமானதாகவும் இருக்குது. நம்ம என்ன தடை பண்ணாலும் அவர் செய்ய நினைக்கக்கூடிய காரியங்கள் அது தடைப்படாது. அதை எங்கள் பாஸ்ட் அடிக்கடி அதை சொல்வார், செய்ய நினைத்த காரியம் தடைப்படாது. அது ஒன்று. அது எலக்ட்ரானிக்ஸில் குட் அண்ட் பேடு இருக்கும். எல்லாத்துலேயுமே குட் அண்ட் பேடு இருக்க தான் செய்யுது. அதுமாரி எங்கள் பாஸ்ட் அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை அது குட் அண்ட் பேட். ஏவாள் வெளியே அவருடைய தோட்டத்தை விட்டு வெளியே வந்ததும் அதுமாரி இது குட் இது பேட் அப்படின்ட்டு கண்டுபிடிக்கக்கூடிய பழத்தை தான் அந்த அம்மா சாப்பிட்டாங்க. அதுபோல் எல்லாத்துலேயும் குட் அண்ட் பேட் இருக்கும். அதுலேருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது அந்த வழியும் எங்கள் பாஸ்டர் சொல்லி கொடுத்தாரு. அதாவது மீ அண்ட் மை ஒய்ஃப் அப்படின்ட்டு அடிக்கடி சொல்வார். ஸோ இது கர்த்தர் ஏற்படுத்தின பந்தம், அதுக்குள்ளே நம்ம இருக்கணுன்றது அவருடைய எதிர்பார்ப்பு இல்லையா? ஸ்திரீ இச்சையோடு நோக்குகிறவன் விபச்சாரம் செய்தாடி எல்லா ரூல்ஸும் அவர் கொடுத்துருக்காரு. ஸோ அதை நம்ம கடைப்பிடித்து அவருக்கு சொல்லக்கூடிய உபாச ஜீவியத்தில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அது பரலோகமாக இருக்கும் அப்படின்றது எங்கள் வீட்டில் சொல்லித்தந்த பாடம். அதான் எங்கள் பாஸ்டரும் அதே தான் சொல்கிறார், மீ அண்ட் மை ஒய்ஃப். அதை விட்டு நம்ம வெளியே போகலாம் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா அது மேரேஜுன்றது அது ஒரு வாசல். அதில் எல்லோரும் உள்ளே நுழையணும்னு நினைக்கிறாங்க. மேரேஜ் ஆன உடனே அதுலேருந்து எப்படி வெளியே போகலாம் அப்படின்னு நினைக்கிறாங்களாம். இதில் எங்கள் வீட்டில் சொல்லித்தந்தாங்க. அதாவது யுவர் சில்ட்ரன் அண்ட் மை சில்ட்ரன் ஆர் பிளேயிங் வித் அவர் சில்ட்ரன் அப்படின்னு ரொம்ப சின்ன வயசுலேயே எங்கள் வீட்டில் இதெல்லாம் சொல்லி தந்துருக்காங்க. அதுமாரி பிறன் மனைவியை இச்சியாதிருப்பாயாக அப்படி வசனத்தை நான் படிச்சுட்டு என்னது மனைவியை கூடவா இச்சிப்பாங்க அப்படியெல்லாம் கேட்பேன் நான். அதுமாரி கிறிஸ்துவ விபச்சாரத்தில் கையும் பிடிக்கப்பட்ட பெண் அந்த கதையை எங்கள் ஊரில் திரைப்படமாக காமிச்சாங்க. அப்போ அவர் குனிந்து தரையில் எழுதினார் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா? அந்த சீன் எப்படி இருந்தது அப்படின்னா அவர் எழுத எல்லாம் அடல்ட்ரி அந்த வேர்ட்ஸே தான் எல்லாருக்குமே தெரியுது. அவர் என்ன எழுதினான்னு நம்ம யோசிக்கிறது இல்லைல்ல. அந்த சினிமாவில் அப்படி காமிக்கிறாங்க. அவர் எழுத சிறுவர் முதல் பெரியோர் வரை எல்லாருக்குமே தான் அடல்ட்ரின்னு தான் அது தெரியுது. அதுமாரி அந்த சினிமாவில் நான் பார்த்தேன். ரொம்ப இதெல்லாம் என்னுடைய சிறு வயது சாட்சிகள். ஸோ அப்படி கூடவா இருக்கும் அப்படின்னு நான் வீட்டில் கேட்டுட்ருப்பேன். ஏன் சிறுவர் முதல் பெரியோர் வரை எல்லாருக்கும் அடல்ட்ரின்னு எழுதுறாரு அப்படின்னு. அது மாதிரி ஒரு காலங்கள் அது மாதிரி வந்துடுது. என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் அதுமாரி சொல்லுவாங்க, ஜென்ரேஷன் ஆஃப்டர் ஜென்ரேஷன் அந்த சிக்னஸ் முத்தி போய் கடைசியில் இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்திருக்குது அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேக்ரவுண்ட் வராங்க இல்லையா? ஒவ்வொருத்தர்கிட்டையும் நான் பேசுவேன் அதுமாரி. ஸோ எல்லாத்துலேருந்து தான் கர்த்தர் விடுதலை வச்சுருக்காரு. அதான் கர்த்தரை கைவிட்ட நிலைமையில் தான் நம்ம கடைசியில் வந்துட்டோம். வறுமை, பிணி, மூப்பு, என்ன செய்கிறது, இயற்கை சீற்றங்கள், அரசாங்கமே திகைச்சு போய் இருக்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் நம்ம வந்துட்டோம். ஸோ யாராவது ஒருத்தரையாவது வச்சுருப்பாரு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதான் அது மாதிரி ஒரு ஆள் தான் நான்.
இதுமாரி வீடியோஸில் நான் ஊழியத்தையே செய்யக்கூடாதுன்னு எல்லா விதமான இதையும் தடைகளையும் ஏற்படுத்தினாலும் கர்த்தர் செய்ய நினைத்தது தடைப்படாமல் நடக்குது. அதுமாரி இந்த வீட்டையும் நான் செய்யக்கூடிய வீடியோஸு இல்லை நான் பேசக்கூடிய எல்லாத்தையும் நிறைய பேர் வாட்ச் பண்ணுறாங்க. ஏன்னா சிறு வயதுலேருந்து நான் அதுமாரி ஒரு ஜெயலலிதா அப்படின்லாம் என்னை வீட்டில் சொல்லுவாங்க. நான் யாரையும் தப்பு செய்ய விட மாட்டேன். சில பேர் நைட்டு சினிமாக்கு வா அப்படின்லாம் கூப்பிட்டவங்களாம் இருக்காங்க. நான் வந்து இவங்க போகிறதே தப்பு, என்னையும் வேறு கூப்பிடுறாங்க அப்படின்லாம் நான் அப்போ ரொம்ப சின்ன வயசுலேயே அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கப்புறமா நான் சினிமாவிலேருந்து அதாவது எதையுமே வந்து பன்னாட மாதிரி பார்க்குறது தான் தப்பு அப்படின்னு அப்போ கல்லூரி நாட்களில் நான் கற்றுக்கொண்டேன். நிறைய பாடங்களையும் கற்றுக்கொண்டேன். இதுமாரி அது தப்பு செய்ய விடக்கூடாது. அதுதான் அதை கர்த்தருடைய திட்டம் இதில் ஷேர் பண்ண விரும்புகிறேன்.